ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம். சிக்கன் புலாவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். நான் போன் சிக்கன் தான் எடுத்திருக்கேன், வித் போன். அடுத்து வந்து ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கேர்டு, ஒரு ஸ்மால் கப்பு கேர்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, நெக்ஸ்ட் வந்து ஒரு மிளகா, க்ரீன் சில்லி, கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணலாம். ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நான் கர்ட் யூஸ் பண்ண போகிறேன்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கர்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஆல்ரெடி ரைஸ் வந்து நான் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா பாயில் ஆகட்டும். நான் ஊற வச்சுருக்க தண்ணி தான், அந்த ரைஸ் தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லோ ஃப்ளேமில் 3 விசில்ஸ் வரணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புலாவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.